நீங்கள் நோட் பண்ணியிருக்கீங்களா, ஒரு சில பீப்புள்ஸ்லாம் வந்து நேச்சுரலாகவே லீடர் ஸ்கில் இருக்கும். அதே மாதிரி ஒரு சில பீப்புள்ஸால் ஈஸியாகவே எல்லாருக்கூடயும் ஜெல்லாகி ஒரு டீம் ஒர்க் பண்ண முடியும். ஆனால் ஒரு சிலவங்களால அது மாதிரி ஆக முடியாது, ரொம்ப தனியாகவும். பட் அவங்களால வந்து ஒரு சில விஷயங்களை குயிக்காக அனாலிசிஸ் பண்ணி அதுக்கான சொல்யூஷன்ஸை கொண்டுட்டு வர முடியும். ஸோ இது மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ் உங்களுக்குள்ளே இருக்கா, நம்ம எந்த மாதிரியான கேரக்டர் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னா இந்த டிஐஎஸ்சி பர்சனாலிட்டி டெஸ்ட் எடுத்துக்கோங்க. அண்ட் இந்த டிஐஎஸ்சி பர்சனாலிட்டி டெஸ்ட்டு வந்து நீங்கள் உங்களோட ஒர்க் பிளேஸில் எப்படி நீங்கள் நடந்துப்பீங்க அண்ட் உங்களோட ட்ரைட்ஸ் என்ன, உங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்றது வந்து தெளிவாக சொல்லும். ஸோ லெட்ஸ் சி டிஐஎஸ்சி பர்சனாலிட்டி டெஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது யார் டெவலப் பண்ணான்னா வில்லியம் மோல்டன் மாஸ்டன் 1928 வந்து டெவலப் பண்ணியிருக்காரு. ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா பீப்புள்ஸோட பிஹேவியரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஒரு ஒர்க் பிளேஸில். அண்ட் இந்த டிஐஎஸ்சி இருக்குல்ல, ஸோ இது 4 வார்த்தையுமே 4 டைப்ஸ் ஆஃப் பர்சனாலிட்டிஸ். ஸோ இதோட டெஃபினிஷன் ஷார்ட்டாக சொல்லணும்னா ஒருத்தவங்களோட பிஹேவியரை வந்து அசஸ்மெண்ட் பண்ணுற டூலு. இது வந்து பீப்புள்ஸ் வந்து கிளாஸிஃபை பண்ணும். டி வந்து என்ன சொல்லுதோ டாமினன்ட், அண்ட் ஐ வந்து இன்ஃப்ளூயன்ஸ், எஸ் வந்து ஸ்டெடினஸ், அண்ட் சி வந்து கான்ஷியஸ்னஸ் டைப். ஸோ அந்த டைப் 4 டைப்ஸ் இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இதில் நீங்கள் எந்த டைப் பண்ணுறதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ டைப் ஏ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டி டாமினன்ட். ஸோ டாமினன்ட்னாலே தெரியும் ரிசல்ட் ஓரியன்டாக இருப்பாங்க, ரொம்ப ஃபோக்கஸ்டாக கான்ஃபிடென்ட்டாக ஸ்ட்ராங்கானவங்களாக இருப்பாங்க. ஸோ இவங்களோட ஸ்ட்ரென்த் பார்த்திங்கன்னா டிசிஷன் எடுக்கிறாங்கன்னா கரெக்டான டிசிஷன் எடுக்கிறாங்களோ தப்பான டிசிஷன் எடுக்கிறாங்களோ, பட் அவங்க எடுத்த டிசிஷனை அவங்க வந்து அவுட்புட் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அண்ட் அவங்க வந்து ஒரு பெஸ்ட் லீடர்ஸாக இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து என்ன மாதிரி ரோலுக்கு வந்து ஃபிட் ஆவாங்கன்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா சிஇஓ, ப்ராஜெக்ட் மேனேஜர், இதெல்லாமே உங்களுக்கு சூப்பராக செட் ஆகும். அண்ட் ஐ ஸ்டாண்ட் ஃபார் இன்ஃப்ளூயன்ஸ். ஸோ இன்ஃப்ளூயன்ஸுன்றது வந்து ரொம்ப அவுட் கோயிங்காக எந்தூசியாஸ்டிக்காக பர்சிவன்ஸாக இருப்பாங்க. ஸோ ரொம்ப வந்து எப்படி சொல்கிறதுனா தான் நினச்சதை மற்றவங்க செய்ய வச்சுருவாங்க, ஒரு ப்ராடக்ட்டை விற்கணும்னு நினச்சா விற்றுருவாங்க. ஸோ இவங்களோட ஸ்ட்ரென்த் பார்த்திங்கன்னா மோட்டிவேட்டடாக இருப்பாங்க, மோட்டிவேட்டிங் பண்ணுவாங்க அவங்க டீம் மெம்பர்ஸை. அண்ட் பப்ளிக்கோட வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுவாங்க. இவங்களோட ஜாப் எப்படி இருக்கலன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு மார்க்கெட்டிங், சேல்ஸ், ஹெச்ஆர்னால் தனக்கு கீழே இருக்கவங்களையுமே வந்து மோட்டிவேட் பண்ணி வேலை வாங்க தெரிஞ்சவங்களாக இருக்கணும். அண்ட் ஸ்டெடினஸ்ன்றவங்க வந்து ரொம்ப காமாக இருப்பாங்க, டிபெண்டபிளாக இருப்பாங்க, டீம் ஓரியன்டாக இருப்பாங்க. ஸோ ஒரு டீம் ஓரியன்டான ஜாபை பொறுத்தளவுக்கு இந்த எஸ் டைப் வந்து எடுத்தோன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு லீடர் வேணும்னும் பொழுது இந்த டி டைப் லீடர்ஸ் எடுக்கலாம். ஸோ இவங்க எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணி கொண்டுட்டு போகிறதுக்கு ஐ டைப்பில் இருக்கவங்களே எடுக்கலாம். ஸோ இந்த ஸ்டெடினஸ்ஸாக இருக்காங்களே, ஸோ அவங்களோட ஸ்ட்ரென்த் பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக, ரொம்ப உண்மையாகவும் டீம் ஓரியன்டாகவும் போயிடுவாங்க. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் டீச்சர், நர்ஸ், கஸ்டமர் சர்வீஸ் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அவங்க எல்லாமே சொல்லலாம். ஸோ சி ஸ்டாண்ட் ஃபார் கான்ஷியஸ்னஸ். இந்த சி மட்டும் மாறவே மாட்டுது, ஆக்சுவலாக எல்லாத்துலேயுமே வந்து இந்த சி வந்துடுது கான்ஷியஸ்னஸ். ஸோ இவங்களுமே டேட்டா ஓரியன்டாக இருப்பாங்க.